ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நாம் இதில் கேரளா ஸ்டைல் அல்லது ஸ்ரீலங்கா ஸ்டைல்னு சொல்லக்கூடிய ஒரு வெண்டைக்காய் ரெசிபி ஒன்று பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஒரு மண் பாத்திரத்தை எடுத்து தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்குங்க. வெண்டைக்காவை நல்லா கழுவிட்டு ஒரு துணியில் நல்லா துடைச்சிட்டு அதை வந்து இந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லாட்டி ஒரு டிஷ்யூவில் கூட நீங்கள் துடைச்சி எடுத்துக்கலாம். துடைச்சி எடுத்துகிட்டு ஒரு 15 மினிட்ஸ் மாதிரி இந்த தேங்காய் எண்ணெயில் இந்த வெண்டைக்காய் வந்து நல்லா வதங்கணும். இப்போ இந்த வெண்டைக்காய் வந்து கொஞ்சம் ஓரளவு, அதாவது ரொம்பவும் வதங்கக்கூடாது, ஒரு கொஞ்சம் மாதிரி வதங்கினா போதும். ரொம்ப வதங்கினா இதோட கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் பச்சைத்தன்மையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இதில் வந்து நீங்கள் உப்புத்தூள் கொஞ்சம் போட்டுக்குங்க. கட்டாயம் உப்புத்தூள் போட்டுக்குங்க. அப்படி இல்லாட்டி குழம்புல வெண்டைக்காயில் உப்பே இல்லாத மாதிரி இருக்கும். நான் உப்பு போடுறத வீடியோ எடுக்க மறந்துட்டேன். இப்போ பாருங்கள், இதை நான் வந்து இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். எடுத்து வச்சதுக்கு பிறகு அதே மண் சட்டியிலேயே நம்ம குழம்பா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி இன்னொரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுட்டு இந்த மண் சட்டியில் நம்ம தேவையான அளவு தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கு பிறகு கடுகு, வெந்தயம், அது கூடவே கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, சீரகம், சின்ன சீரகம் சேர்த்துக்குவோம். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு கடுகு, வெந்தயம், உளுத்தம் பருப்பு, சின்ன சீரகம் போட்டு கொஞ்சம் பொரிய விடணும். பொரிய விட்டதுக்கு பிறகு இதுக்கு தேவையான அளவு நீங்கள் பெரிய வெங்காயத்தை விட சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் 100லேருந்து ஒரு 150 கிராம் அளவு. நான் அது 1/4 கிலோ வெண்டைக்காய் அப்படிங்கிறதுனால ஒரு 100லேருந்து 150 கிராம் வெங்காயம் எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுட்டு அதையும் நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்குவோம். இப்போ இது கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு பிறகு வெள்ளைப்பூடு, நம்ம ஒரு 5 வெள்ளைப்பூடு மாதிரி அதையும் நம்ம இதோடு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் இந்த மாதிரி வெள்ளைப்பூடை நம்ம வெட்டி சேர்த்துருக்குறேன். இதுவும் ஓரளவு நல்லா எண்ணெயிலே வதங்கணும். அதுக்கு பிறகு நம்ம தக்காளியை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கு பிறகு நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ இதில் நீங்கள் லைட்டாக உப்பு போட்டாலும் பரவாயில்ல, இல்லாட்டி நீங்கள் பிறகும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதில் மஞ்சள் தூள் நல்லா வதங்கியிருக்கு. அதோடு நம்ம உப்புத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு அதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மிக்ஸ் பண்ண தக்காளி வெங்காயத்தில் நம்ம மசாலா தூள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லாட்டி நீங்கள் 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். அப்படி குழம்பு மிளகாய் தூள் சேர்க்க விருப்பம் இல்லாதவங்க மிளகாய் தூளும் மசாலா தூளும் சேர்த்துக்கலாம். அதாவது வெண்டைக்காயோட அளவை பொறுத்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். நல்ல திக்காக குழம்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா. இப்போ பாருங்கள், இதில் நம்ம கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்குவோம். சேர்த்துட்டு பச்சை மிளகாய், கருவேப்பில் சேர்த்துட்டு அதையும் நம்ம கொஞ்சம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கியிருக்கு. இந்த நேரத்தில் நம்ம வெண்டைக்காவை சேர்த்துக்குவோம். வெண்டைக்காயில் மறக்காமல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கணும், உப்புத்தூள். அப்போ தான் இந்த குழம்பு வைக்கும் பொழுது வெண்டைக்காயில் உள்ள உப்பு தன்மை இருக்கும். இல்லாட்டி வெண்டைக்காயில் நம்ம உப்பு போடாமல் விட்டுட்டோம்னா உப்பே இல்லாத மாதிரி இருக்கும். ஸ்டார்டிங்லேயே நீங்கள் எண்ணெயில் வதக்கும் பொழுதே உப்புத்தூள் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டி உப்பு தண்ணி கூட நீங்கள் தெளிச்சிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியிருக்கு. இதில் வந்து நம்ம தேங்காவையும் பெருஞ்சீரகத்தையும் நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்குவோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் கொஞ்சம் சுடு தண்ணி லைட்டாக நீங்கள் மிக்ஸி ஜாரை அலசிட்டு ஊற்றிக்கிட்டிங்கன்னா சரி. அதாவது உங்களுக்கு குழம்பு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மாதிரி நீங்கள் ஊற்றிக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கு பிறகு அந்த குருமா பேஸ்ட் மாதிரி இருக்கிறதுல நல்லா வெண்டைக்காய் வேகணும். இப்போ நம்ம தண்ணியும் கொஞ்சம் கலந்து இதில் சேர்த்துக்குவோம். சேர்த்ததுக்கு பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். சுடு தண்ணி இல்லாட்டி நீங்கள் பச்சை தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தேங்காயிலையே வெண்டைக்காய் வந்து லைட்டாக வெந்தால் போதும். ரொம்பவே கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இதில் வெண்டைக்காய் வந்து ரொம்ப வேகாமல் ஆஃப் மாதிரி வெந்திருந்து எடுத்து சாப்பிட்டா தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. இது வந்து சாதத்துக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். பாருங்கள், வெண்டைக்காய் ஒன்று எடுத்து சாப்பிட்டு பார்த்தாலே அப்படி சுவையாக டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு பத்தாட்டி நீங்கள் இந்த ஸ்டேஜில் உப்பு கொஞ்சம் பார்த்து உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குங்க. இது வந்து கேரளா ஸ்டைல் அல்லது ஸ்ரீலங்கா ஸ்டைல்னு சொல்லலாம். இந்த மாதிரி வெண்டைக்காய் குழம்பு ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்கும். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டதுக்கு பிறகு பாருங்கள், நீங்கள் விருப்பம்னா கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் யூ.